ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். லாஸ்ட் எபிசோட்ல இந்த கில்லரோட ஆட்கள் டிடெக்டிவ் மோஜினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. தேசிக் அவரை தேடி போய்கிட்டு இருக்கான். கங்ஜோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம வயலண்ட் கிரைம் யூனிட்டை சேர்ந்த டீம் லீடரும் அவரோட டீமும் கூட நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிக்கணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிடெக்டிவ்க்கு பக்கத்துலயே அந்த இன்ஃபார்மரையும் கட்டி தொங்க விட்டுடுறாங்க. ரெண்டு பேருமே அங்க தொங்கிட்டு இருக்காங்க. இங்க கங்ஜோ என்ன பண்றா, ஓஹியான் கிட்ட டிடெக்டிவோட போன் 3:45க்கு சுவிச் ஆஃப் ஆச்சு. அந்த டைம்ல அந்த மாமாமியா கிளப்புக்கு பின்னாடி எந்தெந்த வண்டி எல்லாம் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துடுறான். அதுல வந்து 3:41க்கு டிடெக்டிவோட கார் முதல்ல அங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3:45க்கு அவரோட போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 3:47க்கு ஒரு டோ ட்ரக் மாதிரி ஒண்ணு வந்து இந்த டிடெக்டிவோட கார் நொறுங்கி போயிருந்துச்சு இல்லையா, அதை அங்க இருந்து இழுத்துட்டு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற எந்த வெஹிக்கிளுமே அங்க வரவே இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. வேற எந்த வெஹிக்கிளுமே அங்க வரல அப்படின்னா டிடெக்டிவ கார்லயோ இல்ல வேற எந்த வெஹிக்கிள்லயோ அங்க இருந்து தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த ஏரியாவில தான் எங்கேயோ டிடெக்டிவ வச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்த தேசிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அதனால அந்த மாமாமியா கிளப்பை சுத்தி தான் எங்கேயோ இருக்காங்க, அந்த ஏரியாவில போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத அந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டும் கேட்டுட்டு நேரா அந்த ஏரியாவுக்கு தான் போய் தேடிட்டு இருக்காங்க. இங்க டிடெக்டிவ காமிக்கிறாங்க. அங்க ரெண்டு பேர் நின்று கறி வெட்டிட்டு இருக்காங்க. வேணும்னே அவங்கள வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஆமா, என்ன அடிச்சவன் எவன்டா? அடிக்க சொன்னா மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். பார்க்கதான் தடிமாடு மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அடிக்க கூட தெரியலையே. உங்களெல்லாம் யாரோட அடியால் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தன் கோவப்பட்டு திருப்பி அடிக்க வரானா, அதுக்கு இன்னொருத்தர் இருந்துட்டு அவன் வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்காண்டா, அவன் எல்லாம் கண்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனாலும் டிடெக்டிவ் விடவே இல்ல. பயங்கரமா சிரிச்சு கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் அடியாளா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. வேகமா வந்து அவன் டிடெக்டிவ போட்டு அடிச்சிடுறான். இப்ப கூட நீ அடிக்கிறது எனக்கு மசாஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரா. உடனே அவன் கறி வெட்டுற கத்தி எடுத்துட்டு வந்து இதுல அடிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கானா. நல்லா வாட்டமா பக்கத்துல வேற வந்து நின்னுட்டு இருக்கான். டிடெக்டிவ்க்கு கையை மட்டும் தான் கட்டி போட்டிருக்கு, கால் கட்டவே இல்ல. அதனால காலாலேயே அவனை உதச்சி கீழே தள்ளி விட்டு அவன் மேல ஏறி நின்னுக்கிறாரு. ஏன்னா இவர் கையை ரெண்டையும் கட்டி விட்டு இந்த ஆடெல்லாம் தோலை உரிச்சு ஹூக்ல கட்டி தொங்க விடுவாங்களே, அந்த ஹூக்ல தான் தொங்க விட்டு இருக்காங்க. அப்படியே கையை மேல தூக்கி ஹூக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அந்த அடியால் வேற கெஞ்சிட்டு இருக்கான். சார் உங்களுக்கு தெரியாம துரோகம் பண்ணிட்டேன் சார், இனிமே இந்த மாதிரி எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் சார், இந்த ஒரு தடவை என்னையும் கழட்டி விடுங்க சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். கத்தி எடுத்துட்டு வந்து இன்ஃபார்மர்ட்ட கொடுத்து முடிஞ்சா நீயே எஸ்கேப் ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அவர் போகவே இல்லை, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நல்லா கூட்டமா அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாம் வந்துடுறாங்களா. எனக்கு நீங்களாம் தேவையில்ல, உங்க பாஸ் தான் வேணும், எங்க அவன் வர சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனுங்க எல்லாம் அடிக்க வந்துடுறானுங்க. எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தேசிக் அந்த ஏரியாக்கு வந்துடுறான். நான் இந்த ஏரியாக்கு வந்துட்டேன், இங்க இருக்க ஒரு மார்க்கெட் ஏரியாக்கு பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா இன்னும் வேற ஏதாவது க்ளூ இருந்தா கொடுங்க, இங்க நான் எங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்பதான் கங்ஜோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அந்த அக்கா ஷின்சம் கிட்ட விசாரிச்சப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனக்கு அந்த ஆளுங்க யாருன்னு தெரியல, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஸ்பைஸோட ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்பைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் கங்ஜோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. போன கேஸ்ல இந்த ஸ்கூல் டீச்சரை பாத்ரூம்ல வச்சு இந்த கில்லர் எரிச்சிட்டு போயிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் அவன் சாகிறதுக்கு முன்னாடி கூட கங்ஜோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு செத்துருப்பான் இல்லையா, அது என்னன்றது கங்ஜோக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. இப்ப ஸ்பைஸ் அப்படின்ற விஷயத்தோட யோசிச்சு பார்க்கும் போதுதான் அவங்க கூட ஏதோ ஒரு ஸ்பைஸோட பேர் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ஏதோ ஒரு ஸ்பைஸோட பேர் அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே ஓகேன்ட்டு இந்த ஸ்பைஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடிப்பாரு அப்படின்னு சொல்றா. பார்க்குக்கு இந்த விஷயம் தெரியும் போல இருக்கு. எனக்கு தெரியும் மேடம், இது ஆட்டுக்கறியை வச்சு செய்யற ஒரு சைனீஸ் டிஷ்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்பைஸ் தான் இது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் ஸ்மெல் போகவே போகாது அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதை கேட்டதும் உடனே தேசிக் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அந்த ஏரியாவில எங்கேயாவது ஆட்டுக்கறியை வச்சு சைனீஸ் ரெசிபி செய்யற ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் டிடெக்டிவ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கறி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தான் அவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் அந்த விஷயத்த அந்த டீம் லீடர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க தேடிட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க டிடெக்டிவ் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அந்த கில்லர் கிட்டையும் போய் ஒரு ஆள் சொல்றான். அவனுமே போய் சிசிடிவி கேமரா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இவரும் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டே இருக்காரு. வெளியே வர வர ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கான். ஏதோ தெலுங்கு படத்துல வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கானுங்க. இவனும் ஒருத்தரையே காலி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. விஷயத்த கேள்விப்பட்டு கமிஷனரும் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கங்ஜோ கிட்ட என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்க டிடெக்டிவ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காரா. டக்குன்னு யாரோ சைட்ல இருந்து வந்து அவரை கண்ணை வச்சு லாக் பண்றாங்க. எதிர்த்தாப்புல அந்த கில்லர் தான் வந்து நிக்கிறான். நீங்க ஒரு சாதாரண பூனடா, ஏதோ புலி மாதிரி சீன் போட்டுட்டு தெரியற, இப்ப என்ன உனக்கு உன் பொண்டாட்டிக்கிட்டு போன அவ்வளவுதானே, நானே வழி அனுப்பி வைக்கிறேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். அதே சமயத்துல இங்க டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் தேடி வந்தாங்க இல்லையா, வயலண்ட் கிரைம் யூனிட் சேர்ந்தவங்க, அப்புறம் தேசிக், இவங்க எல்லாருமே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கையில துப்பாக்கியோட உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்க இவன் டிடெக்டிவ போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனா டிடெக்டிவ் இவனை பார்த்து பயப்படுவாரா, அவரும் தென்னாவட்டாதான் பேசிக்கிட்டு இருக்காரு. டக்குனு இங்க சைட்ல கண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க கையிலே ஒரு அடியை போட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு கையில ஏதோ ஆணி மாதிரி வச்சிருந்திருப்பார் போல இருக்கு. அந்த கில்லரை வளைச்சு பிடிச்சு அவனோட உள்ளங்கையிலே சதக்குன்னு ஒரு 10-15 தடவையாவது குத்திருப்பாரு. அதுக்குள்ள அங்க கீழே விழுந்தவன் எந்திரிச்சு வந்து சுதாரிச்சுட்டு ரெண்டு பேரும் டிடெக்டிவ போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. தேசிக் தான் ஓடி வந்து மோஜினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் கல்பிரட்டை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் மோஜினுக்கு பயங்கரமா இன்ஜுரியா இருக்கு, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கானா. டேய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ போய் முதல்ல அவனை பிடிக்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தேசிக்கு அங்க அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு இங்க கங்ஜோக்கிட்ட சொல்றான், நம்ம டேஷ்கேம் வீடியோல ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அவனே தான் இப்ப என்ன கடத்திட்டு வந்ததும், அது மட்டும் இல்ல அவன் ஒத்துக்கிட்டான், அவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவியை கொலை பண்ண கொலகாரன்றதையும் ஒத்துக்கிட்டான், எப்படியாவது அவனை பிடிச்சிருங்க, அவனை மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேயே மயங்கிடுறாரு. ஆனா அந்த கில்லர் அவன் அடியாலோட கார்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஆனா டீம் லீடர் அந்த காரோட நம்பர் பிளேட்டை பாத்துடுறாரு, அதை கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவ உடனே எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அந்த நம்பரை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, டிடெக்டிவ் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கமிஷனர் இது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இந்த மோஜினுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டே இருப்பானா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறாரா. இது எங்களோட கடமை சார், நாங்க தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டல. அந்த ஸ்கூல் டீச்சர் எரிச்சு கொலை பண்ண கேஸ்ல நீங்க கரெக்டா ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே நடந்திருக்காது. நீங்க அந்த கேஸை தப்பா க்ளோஸ் பண்ண நினைச்சதுனாலதான் அவர் தனியா விசாரணை பண்றதுக்காக போனாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் அந்த கேஸை பத்தி பேசினா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு அந்த கமிஷனர் சண்டைக்கு வரானா. உடனே கங்ஜோ என்ன பண்றா, அந்த டேஷ் கேம்ல இருந்து தான் அந்த கீழர் ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு போன வீடியோவை இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறேன், இங்க பாருங்க இதுல தெளிவா இருக்கு, அந்த கில்லர் ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு வெளியே போயிருக்கான். இப்படி ஒரு எவிடன்ஸ் கையில கிடைச்சும் நாங்க அந்த கண்ணை மூடிட்டு நாங்க பாட்டுக்கு இருக்க முடியாது. எங்களோட கடமை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது, பொதுமக்களை காப்பாத்துறது. நாங்க எங்களோட கடமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் சார் எங்களோட கடமையை மதிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுடுறா. அந்த போட்டோ வாங்கி ஒழுங்கா பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிட்டே இருக்கான். இங்க தேசிக் டிடெக்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறேன்னா, இல்லடா நான் நல்லா தான் இருக்கேன், நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே டீம் லீடர் வந்துட்டு, நம்ம பாக்குறது ரொம்ப டஃப்பான ஜாப், நம்ம உடம்ப நாம பாத்துக்கணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீஃப், ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் ஒரே ஒரு தடவை நடந்துச்சு அப்படின்னா அது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனா திரும்ப திரும்ப நடக்கும்போது அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது, அது வேணும்னே பிளான் பண்ணி நடக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி. நம்ம நேர்மையை விட்டு கொடுத்துட்டு வாழ்றது ரொம்ப அசிங்கம் சீஃப், அந்த அசிங்கமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிடெக்டிவ் போயிடுறாரு. இங்க டீம் லீடர் நின்று அப்படியே டிடெக்டிவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த கில்லரை வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. எல்லா டிவிலையும் இவனை தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை யார் எங்க பார்த்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சிஇஓ தான் இந்த ஆளு. இவனோட பேரு நம்சங் அப்படிங்கறதா. இவன் தான் அந்த ஸ்கூல் டீச்சரையும் கொலை பண்ணியிருக்கான், அந்த வீட்டு ஓனர் லேடியையும் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற சந்தேகத்துல தான் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் டிவியில போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் அந்த கில்லர் எங்கேயோ இருந்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு டிடெக்டிவ் மூஞ்சின் மேல செம்ம கோவம் வருது. எங்க அப்பா அப்பவே சொன்னான், நீ எல்லாம் சாக தாண்டா போற, அதுவும் தோத்து போய் தான் சாக போற அப்படின்ற மாதிரி என்ன பார்த்து சொன்னான். அவன் சொன்ன வாக்கு பழிக்க கூடாது, அது பொய்யா போகணும் அப்படின்றதுக்காகவும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையையும் நான் செஞ்சேன். ஆனா இந்த மோஜின் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இவனோட பேரு தேகு. இந்த 3 பேர்ல கொஞ்சம் எங்கா ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் தேகு. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேகுன்றவன் ஏதோ டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த வெள்ளமுடிக்காரனும் இந்த தேகுவும் சேர்ந்து அந்த முன்னாடி இருக்க இன்னொருத்தனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங்வான்ற ஊர்ல ஏதோ ஹைவே போடுறதுக்காகவும் பஸ் டெர்மினல் வைக்கிறதுக்காகவும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க போல இருக்கு. அந்த 3வது ஆளை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு நாளா நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய வேலை பார்த்திருக்கீங்க, இந்த ஒரு தடவை மட்டும் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக கொஞ்சம் வேலை பார்த்து தான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி பயம் பதட்டத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த அக்கா தம்பி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அக்கா மேல எந்த தப்பும் இல்லதான், அவங்க எந்த தப்பும் பண்ணல இல்லையா, தம்பி மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. ஆனா தம்பியை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தம்பி கையில ஹேண்ட் கஃப் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவன் உட்கார்ந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான். எல்லா உண்மையும் சொன்னா என்னை விட்டுடுவாங்கன்னு சொன்னேன், நானும் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன் என்னை விட மாட்டேங்கிறாங்க, என்னை விட சொல்லு, எனக்கு இது கையில வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து கங்ஜோவும் இன்னொரு டிடெக்டிவும் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கு, இவனுங்க பண்ற இந்த மாதிரி பாவத்துக்கு பாவம் இந்த மாதிரி அப்பாவிங்களை பலியாடாக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் திட்டிட்டு இருக்காரு. இந்த தம்பி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போல இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அதை அந்த டிடெக்டிவ் கங்ஜோக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த ஓனர் லேடி கிட்ட இந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியை சேர்ந்த ஆட்கள், அந்த சிஇஓவுமே இருக்கான், அவனுங்க எல்லாம் சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வீட்டை இந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு எழுதி வைக்கிற மாதிரி. அவங்க போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. வழுக்கட்டாயமா கையை பிடிச்சி கையெழுத்து போட ட்ரை பண்றாங்க. அவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாங்க, போட மாட்டேங்கிறாங்க. இந்த தம்பியும் அங்கதான் இருக்கான். அவனை கூப்பிட்டு இந்த ஓனர் லேடியை இறுக்கி பிடிச்சிக்கோ, அப்படி இல்லைன்னா உங்க அக்கா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இவனுக்கு ஒன்னும் புரியல. அவன் பாட்டுக்கு போய் அந்த ஓனர் லேடியை இறுக்கி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு லைட்டோட ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து அதை வச்சுதான் அந்த அம்மா தலையிலேயே அடிச்சிருக்காங்க. திடீர்னு ரத்தத்தோட அவங்க கீழே விழுறத பார்த்துட்டு இந்த தம்பி போய் பயந்து போய், மிஸ் பார்க் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அவங்களை பிடிச்சி தூக்கி இருக்கான். அப்படிதான் அவன் கையெல்லாம் ரத்தமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேம்போட ஸ்டாண்டையுமே இவங்கிட்ட கொடுத்து இது பிடிச்சிக்கோ இல்லைன்னா உன் அக்காவை கொண்டுடுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. இவனும் அந்த லேம்பை வாங்கி பிடிச்சிக்கிட்டான். அந்த லேடியோட உடம்புலயும் சரி அந்த லேம்போட ஸ்டாண்ட்லயும் சரி இவனோட கைரேகை இருக்கிறதுனால இப்ப இவன் தான் குற்றவாளி அப்படின்னு வேற வழியில இவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உண்மையான குற்றவாளி இவங்க
இவங்க இப்ப அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா இவனுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சு கங்ஜோ வேகமா ஓடி போய் டிடெக்டிவ் மூஜினை பாக்குறா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்கா, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. அந்த கில்லர் தான் ஸ்கூல் டீச்சரை கொலை பண்ணா அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், அதை பிரீஃபிங் பண்ண போறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் மத்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டிடெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு இந்த கேஸை பத்தி நம்ம டிடெக்டிவ் மூஜின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியோட சிஇஓ நம்சங், இவனுக்கு வயசு 45 ஆகுது. இவனோட அப்பா இந்த சாங்வான் அப்படின்ற ஊர்ல இருந்து ஒரு மிகப்பெரிய கேங்குக்கு லீடரா இருந்திருக்கான். இப்ப அவன் உயிரோட இல்ல. இவன் அவனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 பேரை வச்சுக்கிட்டு இவன் வந்து இந்த மாதிரி இல்லீகலான வேலைகளை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்ற பேர்ல பண்ணிட்டு இருந்திருக்கான். இவங்களோட மெயின் பிசினஸே மனுஷங்களோட ஆர்கன்ஸ் திருடுறது தான். அடிக்கடி இவனுங்க கம்பெனியோட பேரை மாத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் இவ்வளவு நாளா இவனுங்க மாட்டாம இருந்திருக்கானுங்க அப்படின்ற விஷயத்துல அங்க டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டிடெக்டிவ் சொல்லிருப்பாரு, இவனோட பேரு நம்சங், இவனுக்கு வயசு 45 ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அதை கேட்டதும் கங்ஜோக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் கில்லரோட குரலை கேட்டா இல்லையா, அவனுக்கு கண்டிப்பா 40 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனுக்கு 45 வயசுனா இவன் எப்படி அந்த மான்ஸ்டர் கில்லரா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே இருந்துட்டு இந்த ஷிம்சன் அக்கா வந்து கையை காமிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களாலதான் இன்னைக்கு நாங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த கேங் சேர்ந்த அடியாட்கள் எல்லாத்தையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் அந்த ஓனர் மட்டும் தான் இருக்கான், அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க தம்பி மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடலாம், அவனையும் ரிலீஸ் பண்ணிடலாம், இல்ல கொஞ்சம் கம்மியான தண்டனையோடய அவனை வெளியே அனுப்பிடலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்க ஒரு ஸ்வீட் பேரை சொல்லி இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்குமா, ஏன்னா எனக்கு ஏதாவது உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க செஞ்சு கொடுங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்ல என் கூட கடை வச்சிருந்த ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவ வீட்டுலதான் கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலான்னு இருக்கேன், ஆனா இப்போ நான் இந்த முகத்தோட போனா அவளுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே சொல்றாங்களா. அப்ப கங்ஜோ ஒரு கார்டு எடுத்து கொடுத்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் மீட்டிங்ல முடிஞ்சு எல்லா டிடெக்டிவும் போனதுக்கு அப்புறம் இவ டிடெக்டிவ் மோஜின் கிட்ட போய் சொல்றான், நான் கேட்ட அந்த கில்லரோட வாய்ஸ் கண்டிப்பா 30க்கு மேலதான் இருக்குமே தவிர 40-45 வயசெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றான். நீ கோர்ட்லயும் இததான் சொன்ன, ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த பல்ல கடிக்கிற சத்தம் அவங்கிட்ட நான் கேட்டனே, அதுவும் இல்லாம அவனே கூட ஒத்துக்கிட்டானே நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி சொல்ற திடீர்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தரோட குரல் அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி மாறும், கண்டிப்பா அன்னைக்கு நான் கேட்ட குரல் 30 வயசுக்கு மேலதான் இருக்கும், 45 வயசுலாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சரி உங்ககிட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை நான் இப்ப நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கொண்டு வந்து போட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் அமெரிக்காவுக்கு போனப்போ இதை எடுத்துட்டு போய் வாய்ஸ் எக்ஸ்பர்ட்ட கொடுத்து இதுல இருக்க நாய்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணி வச்சுட்டேன், ஆனாலும் இதுல இருக்க ஒரு சில சவுண்ட நார்மலான மனுஷங்களால கேட்க முடியாது, ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போட்டு காமிக்கிறான். இவருக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, ஏன்னா அவர் ஒய்ஃப் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி அழுத விஷயங்கள் தானே அதுல இருக்கும். தயங்கி தயங்கி தான் அதை ஆன் பண்றாரு. அவங்க அங்க கில்லர் கிட்ட அழுதுகிட்டே கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த சத்தத்தை எல்லாம் கேட்க முடியல. கொஞ்ச நேரம் கேட்டதும் டக்குன்னு அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு, உடம்பெல்லாம் நடுங்குது அவருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவரே ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பவும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த கில்லரோட வாய்ஸ் மட்டும் கேட்கவே இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப மெதுவா தான் பேசியிருப்பான். அவன் பேசின விஷயம் கங்ஜோக்கு கேட்டிருக்கும், ஆனா இது இவரால கேட்க முடியல, எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி பரவாயில்ல விடு, நீ சொல்றது உண்மையா பொய்யோ எதுவா இருந்தாலும் நாம அப்போதைக்கு அந்த குட் ஃப்ரெண்ட் கம்பெனியோட சிஇஓ அந்த நம்சங்க அரெஸ்ட் பண்ணோம்னா அவன் மூலியமா ஏதாவது நமக்கு லீடு கிடைக்கும், அதனால அவனை பிடிக்கிறதுக்கு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இன்னொரு டிடெக்டிவ் டீம் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஹார்பருக்கு பக்கத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப்ல இந்த கில்லர் நம்சங்கோட ரைட் ஹேண்ட் சிசிடிவில மாட்டிருக்கான், மேபி அவன் கூட அந்த கில்லரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிடெக்டிவ் உடனே நான் அது என்ன இதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தேகுன்னு ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா, அவனையும் அவன் கூட இருந்த அந்த வெள்ள முடிக்காரனையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் அப்பா மகனா என்னன்றது தெரியல, பேசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனா கிளியரா சொல்லல அவங்க என்ன ஏதுன்னு. இவங்க கூட இன்னொரு ஆள் இருந்தா இல்லையா, அவனை ஏதோ டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, ஆனா அந்த ஆள் யாரு என்னன்னு தெரியல. அந்த வெள்ள முடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி இந்த டைரக்டர் நம்ம கூட ஒத்து போறதுக்கு தயங்கிட்டு தான் இருந்தான், இப்ப இந்த கில்லர் நம்சங்கோட நியூஸ் வெளியே வரவும் அவன் பேக் வாங்குறதுக்கு ஏதோ சப்பக்காரன சொல்லிட்டு இருக்கான், முதல்ல இந்த கில்லர் நம்சங்குக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்றதை தெளிவுபடுத்த பாரு அப்படின்ற மாதிரி இந்த வெள்ள முடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி அப்படின்ற மாதிரி அந்த தேகும் சொல்லிட்டு இருக்கானா. இரு ஒருவேளை அவனுக்கும் நம்ம கம்பெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு ஆர்வக்குளர், தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான், அது உங்களுக்கு தெரியாதா, அவனை நான் சமாளிச்சுக்கிறேன் விடுங்க அப்படின்ற மாதிரி இந்த தேகுன்றவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே அந்த காஃபி ஷாப் இருந்த ஏரியாக்கு டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆளாளுக்கு அந்த பக்கம் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்க இருக்க ஏதோ ஒரு மோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க போல இருக்கு. அந்த ரைட் ஹேண்ட் பார்த்துட்டு சொல்றான், சார் நம்மள தேடி போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பார்த்து பதறி போய் நின்னுட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல அந்த தேகு கிட்ட இருந்து கால் வருது. இந்த காலை பார்த்ததுமே இவன் ஒரு மாதிரி பயப்படுறான். ஏண்டா ஏதாவது ஒரு வேலை பண்ணாத உனக்கு சரியா ஹேண்டில் பண்ண தெரியாதா, இப்படிதான் வெளியில மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அந்த தேகு மிரட்டுறானா. இல்ல இது எல்லாமே அந்த டிடெக்டிவால தான் ஆச்சு, அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் கையில கிடைச்சானா அவனை நான் கொன்னுடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் சொல்லி
சொல்லிட்டு இருக்கானா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நீ போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது விஷயங்கள்லாம் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது கேட்டதையும் இவனுக்கு கையெல்லாம் உதறுது. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் போய்கிட்டே இருக்கான். அங்க டிடெக்டிவ்ஸ் அங்க இருக்க எல்லா மோட்டர்லயும் போய் இந்த கில்லரோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க யாருமே எங்களுக்கு தெரியல, நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேகு ரோட்ல அவன் பாட்டுக்கு கார் ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இருக்க ஒரு பில்டிங்க்கு உள்ள இருந்து ஒரு கார் டக்குன்னு வெளியில வந்துருது. விட்டுருந்தா இடிச்சிருந்திருக்கும். டக்குன்னு காரை இவன் ஸ்டாப் பண்ணிடுறான். சாரி சார், ஒரு எமர்ஜென்சி, அதனாலதான் நான் இப்படி கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கார்ல இருந்தாலும் சாரி சொல்றான். ஆனா இவன் வந்து அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன இது உங்க அப்பா கட்டின ரோடா, என்ன ஏன் இப்படி முறைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த கார்ல இருக்கவன் சொல்றானா. இவன் அப்படியே கண்ணு சிமிட்டாம திருப்பி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்க்க அந்த கார்ல இருந்தவனுக்கு என்னமோ ஆகுது. அவனோட உதடு ரெண்டையும் கம்ம போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் புடிச்சு பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனோட வாய் ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது. அவன் அங்க துடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த தேகு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, அந்த ஆள் நல்லா தான் இருக்கான், ஒண்ணுமே ஆகல. இவனோட கற்பனை தான் போல இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுனவன இந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இமேஜின் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதுதான் அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் என்னவோ. எப்படி முறைச்சிட்டு போறான் பாரு, போலீஸ்காரனா இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இந்த கார்ல இருக்கிறவன் வேற புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த போலீஸ் ஆபீசர் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கேண்டீனை தான் காமிக்கிறாங்க. அங்க கால் சென்டர்ல வேலை பார்க்குற 2 பேர் உட்காந்து காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஹியோனை பத்தி தான். ஓஹியோனோட அப்பா ஏதோ பெரிய பணக்காரங்களாம், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்காங்களாம். ஆனா இவன் வெளிய பணக்காரனே காமிச்சிக்காம ரொம்ப ஹம்பிளா நடந்துட்டு இருக்கான். இப்ப கூட ஏதோ ஒரு கிளப்ல டிஜே பண்ண போறானா, அதுக்காக அந்த பார்ட்டிக்கு நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளையும் கூப்பிட்டு, உங்களை இந்த பார்ட்டிக்கு அந்த ஓஹியான் இன்வைட் பண்ணானா, அவன் பெரிய பணக்காரன்னு கேள்விப்பட்டான், அது உண்மையா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. இதையே நீங்க அவங்கிட்ட டைரக்டாவே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது, அவனுக்கு பின்னாடி அவனை பத்தி சந்தேகத்தை நீங்க பேசிக்கிறதுக்கு பதிலா நேரடியா அவங்கிட்டே கேட்டுட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த அக்கா ஷிம்சன் இருக்காங்களே, அவங்க நேரா அந்த ஓனர் லேடியோட வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்போ இங்க வராங்க. வீடு பூரா அந்த போலீஸோட மஞ்சள் டேப் போட்டு லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி தயக்கத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அந்த வீட்டையே ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங்கோட தான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே போய் குக் பண்ணிட்டு ஒரு செவத்துல அந்த ஓனர் லேடியோட ட்ரெஸ் எடுத்து மாட்டி வச்சுட்டு அங்க ஏதோ அவங்களோட போட்டோ மாட்டி வச்ச மாதிரி கீழே ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அவங்க சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நான் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்குள்ள யாரோ வர சத்தம் கேக்குது. வர்றது அந்த மான்ஸ்டர் கில்லர். அவன் எதுக்கு இங்க வரான்னு தெரியல. அவன் வழக்கமா ஒரு கருப்பு கலர் ரெயின் கோட் ஹூடி போட்டுட்டு வருவான் இல்லையா, அந்த கருப்பு கலர் ரெயின் கோட் கையில அந்த இரும்பு பாலோடயே தான் உள்ள வரான். ஆனா இவங்க வர்றது போலீஸ்ன்னு நினைச்சிட்டு, சாரி சார், நான் எனக்கு தேவையான பொருள் கொஞ்சம் இங்க இருக்கு, அதை நான் எடுத்துட்டு இங்க உடனே கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க கண்ட்ரோல் ரூம்ல கங்ஜோ அந்த கில்லர் நம்சங் இருக்கான் இல்லையா, அவனோட போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. நிஜமா இவன் தான் அந்த மான்ஸ்டர் கில்லரா இருப்பானோ அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க அந்த மான்ஸ்டர் கில்லர் என்ன பண்றான், அந்த லேடியோட போனையும் எடுத்து எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றான். இந்த பக்கம் ஓஹியன் தான் கால் அட்டன் பண்றான். அந்த லேடி கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி மெதுவா சொல்றான். இவன் இங்க ஹலோ ஹலோன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பக்கத்துல இருந்து அவங்க பேசவே இல்லை. யாரு இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அந்த போன் நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பாக்குறான். இது அந்த அக்கா ஷிம்சனோட நம்பர்னு தெரியுது. லொகேஷனை செக் பண்ணி பார்த்தா அந்த ஓனர் லேடியோட டவுன் ஹவுஸ்ல தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. இவன் இங்க இருந்து கூப்பிட்டு பாக்குறான். அந்த லேடியோட பேர் சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். அவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அந்த கில்லரை பார்த்துட்டு. அவன் ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி தானே போனை கொண்டு வந்து கிட்ட வச்சான். அவங்க ஒரு மாதிரி பயந்து மெதுவா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இவங்க வாயை திறந்து சொன்ன உடனே அந்த போனை கட் பண்ணிடுறான். இவன் உடனே சந்தேகப்பட்டு கங்ஜோக்ட சொல்றான், இந்த மாதிரி அந்த ஷிம்சன் கிட்ட இருந்து போன் வந்துச்சு, அவங்க அந்த ஓனர் லேடியோட வீட்டுல இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்க எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி கால் கட் ஆயிடுச்சு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ திரும்ப கால் பண்ணி பாக்குறான். அந்த போன் அந்த கில்லரோட கையில தான் இருக்கு. ஆனா அவன் அதை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இவ உடனே டிடெக்டிவ் மோஜின் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். என்னமோ எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு தோணுது, உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க ஒரு உடனே கிளம்பிடுறாங்க. இங்க கங்ஜோவும் அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறான். அங்க அந்த கில்லர் அந்த இரும்பு குண்டு எடுத்து வச்சு அந்த ஷிம்சனோட தலையிலேயே அடிக்கிறான். அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா வெளியே போகிறத பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். யாருடா நீ, எதுக்குடா இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க அழுது கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு நான் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த போக்சோவோட உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துல நீ வாழ்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா அதை நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கலையே, அப்ப நீ அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ அப்ப அந்த கில்லர் நம்சங்கோட ஆளா, அவன் தான் உன்னை அனுப்பி வச்சானா, எதுக்குடா நீ இப்படி எல்லாம் பண்ற, ஆனா நான் உன்கிட்ட கெஞ்சுவன் நீ எதிர்பார்க்கற, கண்டிப்பா நான் கெஞ்ச மாட்டேன், நீ ஒரு ராட்சசன், உன்ன மாதிரி ஒரு ராட்சசன் கிட்ட நான் உயிர் பிச்சை வேணும்னு சொல்லி கேட்டு நான் கெஞ்ச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் மறுபடியும் அவன் அந்த குண்டை வச்சு அந்த பாட்டி தலையிலேயே அடின்னு அடிச்சிடறான். இங்க ஸ்பாட்டுக்கு நம்ம டிடெக்டிவ் மோஜின், தேசிக், அப்புறம் கங்ஜோ
3 பேரும் தான் வராங்க. கையில கன்னோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. லைட் ஆன் பண்ணி பார்த்தா லைட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. பிளாஷ் லைட்டை வச்சுட்டு ஒரு ரூமா தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே யாருமே இல்ல. இங்க யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் தேசிக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அந்த ஓனர் லேடியோட டெட் பாடி ஒரு ரூம்குள்ள இருக்கிற கபோர்ட்ல இருந்து இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மஞ்சள் டேப்பை கிராஸ் மாதிரி ஒட்டி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த டோர் ஓபன்ல இருக்கு. இந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தானே போனோம் அப்படின்ற மாதிரி தேசிக் சொல்றானா, வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல தான் அந்த லேடி அடிச்சிருப்பான் போல இருக்கு. தர ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. ஆனா பாடி இல்ல. அது அந்த கபோர்ட் பக்கத்துல தான் வேற இருக்கா. அதனால அந்த கபோர்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த லேடியை ஒரு மாதிரி இந்த சிலுவையில அரைஞ்ச மாதிரி நிக்க வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி நிக்க வச்சிருக்கான். 3 பேரும் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. டிடெக்டிவ் மோஜின் அவங்க தலை உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கங்ஜோவை கூப்பிட்டு காமிக்கிறாரு. இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் கில்லர் எப்படி எல்லாத்தையும் அடிச்சு சாக்கடிப்போனோ அதே மாதிரியே கல்லு உடைஞ்சு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதும் இவங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பாடிக்கு பக்கத்துல ரத்தத்திலே என்னமோ எழுதி வச்சிருக்கான். ஏதோ சாப்டர் நம்பர் மாதிரி இருக்கு. கங்ஜோ இதை பார்த்துட்டு இது ஏதோ பைபிள்ல இருக்கிற சாப்டர் மாதிரி இருக்கு. வானத்துல இருந்து நெருப்பு மலையும் ஆசிட் மலையும் வந்து ஏதோ பாவம் பண்ணவங்களை அழிச்ச மாதிரி ஒரு கதை இருக்கும். இவங்க இந்த ஓனர் லேடியோட கொலை கேஸ்ல போலீஸ் ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஒருவேளை அந்த நம்சங் தான் கொலை பண்ணிருப்பானோ, ஒருவேளை இந்த கொலையை பண்ணது உண்மையிலேயே அந்த நம்சங்கா இருந்தா அவன் தான் அந்த மான்ஸ்டர் கில்லரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி அங்க எழுதியிருக்க அந்த பைபிளோட சாப்டர் நம்பரை சொல்லி இந்த சாப்டர்ல வர கதை என்னன்னு பாரு, அதுல ஏதாவது டெட் பாடிக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அந்த கண்ணாடிக்கு என்ன அர்த்தங்கிறத செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இங்க அந்த மான்ஸ்டர் கில்லர் டெட் பாடிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தேசிக்கும் மோஜினும் வெளியில போய் தேடிட்டு இருக்காங்க. கஞ்சோ மட்டும் தான் அங்கேயே நின்று அந்த டெட் பாடியை பாத்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு கரண்ட் வந்துருது. இவ்வளவு நேரமா கரண்ட் இல்ல, இப்ப எப்படி திடீர்னு கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் அங்க எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் செக் பண்ணி பாக்குறா. அங்க யாரோ டைமர் செட் பண்ணிருக்காங்க. கரெக்டா 9:15க்கு கரண்ட் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இந்த சிம்சனோட நம்பர்ல இருந்து ஹெல்ப் லைனுக்கு கால் வந்தது 9:10க்கு. 9:13க்கெல்லாம் இவங்க 3 பேரும் இங்க வந்துட்டாங்க. 9:15க்கு கரண்ட் வரணும் அப்படின்ற மாதிரி அவன் டைமர் வேற செட் பண்ணிருக்கான். சோ நம்ம எப்ப வருவோன்றத அவன் கரெக்டா கால்குலேட் பண்ணி செட் பண்ணிருக்கான் அப்படின்றது யோசிச்சுட்டு இவ உடனே டிடெக்டிவ் மோஜினுக்கு கால் பண்ணி இந்த கொலை இப்ப நடக்கல, கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கணும், ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வச்சு அவன் நம்மள ஏமாத்திருக்கான், அந்த கில்லர் நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சரி அங்கேயே வெயிட் பண்ணி நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் மத்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டிடெக்டிவ்ஸ் ஃபாரன்சிக் எல்லாரும் வந்து அங்க எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்மே கிடைக்கல. அந்த கில்லர் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க வந்தவங்களோட ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதாவது அதுக்கப்புறம் வந்தது இந்த 3 பேர் தானே, மோஜின், தேசிக், கங்ஜோ, இவங்களோட ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் இருக்கு. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே இங்க கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கொலையை பண்ணினவன் மான்ஸ்டரா தான் இருக்கணும். அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க கல்ல பிரேக் பண்ணிருக்கான். வாயை சுத்தி கிழிச்சு வச்சிருக்கான். அவங்களை கொடூரமா கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு ஃபாரன்சிக் ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த டீம் லீடர் இன்னொரு டிடெக்டிவ் கூப்பிட்டு இந்த மோஜின் எங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதாவது இங்க எவிடன்ஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. மோஜின் வெளியே கங்ஜோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இந்த கங்ஜோ என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இப்பெல்லாம் கண்ட்ரோல் ரூமை விட்டு வெளியில வர மாதிரி தெரியுது, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தேசிக்கு இவங்க பேசுறதெல்லாம் சைட்ல நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப இன்னொரு ஆபீசர் ஓடி வந்து இந்த லேடி சிம்சங்கோட போன்ல அந்த கில்லர் நம்சங்கோட பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை சொல்றதுக்காக தேசிக் அங்க இருந்து வெளியில மோஜின் கிட்ட ஓடிட்டு இருக்கான். அங்க கங்ஜோ மோஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பா இவங்க ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ண அந்த சமயத்துல அவன் கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க கால் பண்ணி 3 நிமிஷத்துல நம்ம இங்க வந்துட்டோம். அவங்க கால் பண்ணும்போது கண்டிப்பா அந்த லேடி உயிரோட இருந்திருக்காங்க. கால் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவன் கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் கொலை பண்ணி அந்த பாடியை இந்த மாதிரி பொசிஷன்ல நிக்க வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் இங்க இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது இல்லாம அந்த கால் ரெக்கார்டிங்க நான் கேட்டேன். அப்ப ஏதோ பக்கத்துல பிளாஸ்டிக் ரேப்பரோட சவுண்ட் எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. கண்டிப்பா அது ரெக்கார்டட் வாய்ஸ் தான். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த நம்சங் தான் கொலை பண்ணிருக்கான். அவன் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலையையும் பண்ணிருக்கணும். அவன் தான் அந்த மான்ஸ்டர் கில்லர் அப்படின்ற மாதிரி கங்ஜோ ரொம்ப உறுதியா சொல்றா. ஆனா டிடெக்டிவ் மோஜின் இந்த தடவை இல்ல, இந்த கொலையை பண்ணது நம்சங் கிடையாது. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலையையும் நம்சங் பண்ணல, அது வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்றாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே தேசிக் ஓடி வந்து அந்த லேடியோட போன்ல நம்சங்கோட பிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் இவங்க அந்த கொலையை நம்சங் பண்ணலன்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காரு. இவன் வேற வந்து இப்ப இப்படி சொல்றானா, இல்ல நீ இங்கே இருந்து வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு, நாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. மோஜினை கடத்தி வச்சிருந்தப்ப அந்த இடத்துல நிறைய அடியாட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே, அவங்க கிட்ட விசாரிச்ச ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அவங்க எப்படி இந்த நம்சங் கொலை பண்ணுவான், அந்த டெட் பாடியை எப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதையெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. கண்டிப்பா அந்த நம்சங் இந்த மாதிரி கொலை பண்ற ஆளே கிடையாது, இந்த கொலையை அவன் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி தான் டிடெக்டிவ் மோஜின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஓகியான் அந்த இடத்துக்கு வரான். இவங்க அந்த பைபிளோட ஸ்டோரியை கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் இப்பதான் முதல்ல டிடெக்டிவ் மோஜினை நேர்ல பாக்குறான் போல இருக்கு. பயங்கர எக்ஸைட் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ ஃபேன் பாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இது என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி மோஜின் கேக்குறாரு. அவனும் சொல்றான். அந்த ஸ்டோரியில இந்த கொலைகாரன் தன்னை ஒரு எக்ஸிகியூஷனரா நினைச்சுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்றவங்கள, பாவம் பண்றவங்க எல்லாம் அழிக்கிறது தான் அவனோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டெட் பாடிக்கு முன்னாடி அவன் கண்ணாடி வச்சுட்டு போனதுக்கு காரணம் அந்த கண்ணாடியில யாரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ அவங்க தான் அவனோட அடுத்த டார்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக தான் அவன் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த கண்ணாடியில நம்ம மோஜின், கங்ஜோ இவங்க 2 பேரோட ரிஃப்ளெக்ஷன் தான் முதல்ல அந்த இடத்துல போய் பார்த்தப்ப அதுல தெரிஞ்ச மாதிரி நமக்கு காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.